இன்னும் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து விஜய் புறப்பட உள்ள நிலையில் கோவை விமான நிலைய வளாகத்திற்குள் தாவேக தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் ஒரு 30 நிமிடங்களுக்கு நம்ம 11-15 நிமிடங்களுக்கு சரியாக கோவை விமான நிலையம் வந்தடைகிறார். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். அவரை வரவேற்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து கோவை விமான நிலையத்தில் குவிந்திருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்தாமல் போலீசார் தொடர்ந்து வந்து அவர்களை விமான நிலையத்தில் உள்ளே இருக்க வேண்டாம், வெளியே செல்லுங்கள், விமான நிலையத்தில் வரக்கூடிய பயணிகள் உள்ளே வருவதற்கும் வெளியே வருவதற்கும் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக அவங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வந்து வெளியே அனுப்பக்கூடிய பணிகள் ஈடுபட்டு. ஆனாலும் வந்து அதிக அளவில் தொண்டர்கள் கோவை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னதாக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து இங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளும் வந்து வலியுறுத்தி கூட்டம் அதிக அளவில் சேர்க்காமல் வரக்கூடிய பயணிகளுக்கு இடையூறு இல்லாமல் நீங்க இங்க நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தொண்டர்களிடம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கார். தற்போது அவரும் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் விமான நிலையத்துக்கு உள்ளே சென்றிருக்கிறார். அவர் தனி விமானத்தில் வர இருப்பதனால் அவரை பாதுகாப்பாக வெளியே அழைத்து வருவதற்கான பணிகள் அவங்க சென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒய் பிரிவு பாதுகாப்பு படையினருடன் வந்து அவர் வெளியே வர இருக்கிறார். இங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து ஹோட்டலுக்கு செல்ல இருக்கிறார். விமான நிலையத்தில் அந்த உள்ளே எவ்வளவு கூட்டம் இருக்கோ அதே போன்று விமான நிலையத்துக்கு வெளியும் வந்து ஜமாப் மற்றும் மேலதாளங்கள் அடித்து நடனங்களுடன் வந்து ரசிகர்களும் தொண்டர்களும் அதிக அளவு காத்துக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய போலீசார் ஒரு பக்கம் அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்ட வாகனங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்த்தா எல்லாருமே தளபதி வருகையை வந்து மிக ஆர்வமோட இங்க காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு 11 மணிக்கு தளபதி வருவாருங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க பாக்குற ஆரவாரத்தை விட ஒரு 10 மடங்கான ஆரவாரம் இங்க நடக்கும். இங்க நிக்கிற கூட்டம் பாத்தீங்கன்னா 1% தான். வெளியே வந்து எங்களுடைய கோவை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் ஜமாப்பு, அதே மாதிரி எங்க கோவை கிழக்கு மாவட்ட தலைமை சார்பாக கும்ப மரியாதை கொடுக்கறதுக்காக நாங்க ஒரு 100 நபர்களோட காத்துட்டு இருக்கிறோம். கருத்தரங்கம் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி நடக்கும், எந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க? கரெக்டா வந்து இன்னைக்கு 8000 பேர் கலந்துக்கிறாங்க. கரெக்டா 1:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. தலைவர் இங்கே அங்கேயே போயிடுறாரு. பாத்தீங்கன்னா திருவிழா கோலமா இருக்கு. அங்க அதை விட திருவிழா கோலமா இருக்குது. இப்போ தளபதி வந்த உடனே நேரம் அங்கே ரோட் ஷோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ரோட் ஷோ வந்து பயங்கர பரபரப்பா இருக்கு. பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தவங்களுக்கு பரபரப்பு தெரியுது. காலை 6 மணிலேருந்து இங்கே திருவிழா கோலமா இருக்கு. 11 மணிலேருந்து இங்கே அது கொங்கு மண்ணில் மிக பெருமைப்படுத்த போறோம். தாவேக்கோட திரும்ப ஸ்டார்ட் ஆக போகுது. 10 ஆண்டு கழிச்சு வராரு. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க? இந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்தை சார்ந்த அண்ணன் எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் கழக நிர்வாகிகளும் வந்திருக்கிறாங்க. இங்க இது வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலும் இருக்கிற ஒரு பெரு திருவிழாவை மாதிரி இந்த விழாவும் இருக்குது. 230 தொகுதி என்னென்ன விழா இருக்குமோ இந்த ஒரு 10 தொகுதி நடக்குது. தளபதி ரொம்ப வருஷம் கழிச்சு கோயம்புத்தூருக்கு வராரு. இந்த தளபதி கோயம்புத்தூருக்கு இதை வந்து கொண்டாட விதமாக நாங்க வந்து கோயம்புத்தூர் அனைத்து கழக நிர்வாகிகளும் கொண்டாடிட்டு தொடர்ந்து ரசிகர்களும் தொண்டர்களும் ஆரவாரக்கூடிய காட்சியாக முடிந்தது. விமான நிலையத்தில் உள்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் பரபரப்பான சூழல்ல ரசிகர்கள் இருக்காங்க. இன்னும் ஒரு 30 நிமிடங்கள்ல விஜய் கோவை விமான நிலையம் வந்தடைவார். அங்கிருந்து அவர்களுக்கு வரவேற்புக்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.